கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நிறைய பேருக்கு வர கேள்வி, எப்படி பிரதர் ஒரு மனுஷனால எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாகவே இருக்க முடியும்? எல்லா நேரத்திலும் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? டார்க் பிளாக் ஸ்கின், பால்ட் ஹெட். அவருடைய கண்கள்ல எப்பொழுதும் நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அவர் ரொம்ப ஷார்ட் மேன், 4 அடி தான் அவருடைய உயரமே. அவருடைய கால்கள் கோணலாக இருக்கும், நேரோ லெக்ஸ். சரீரத்தில் அத்தனை பலவீனங்கள் இருந்தும் 33,000 மைல்கள் பிரயாணம் செய்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பலருக்கு சொன்னார்ல. அவர் தெசலோனிக்கேயருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாரை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றார்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் செபிக்கிறவராக ஸ்தோத்தரிக்கிறவராக இருந்தார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் கூட, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார்ல. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்களேன். 120 தேசாதிபதிகளுக்கு மேற்பட்ட 3 பிரதானிகளில் பிரதானமான பிரதானி தான் இந்த தானியேல். அந்த தரியு ராஜ்யத்தில் பல வேலைகள் இருக்கும். அதற்கு மத்தியிலும் தினமும் 3 வேளை தன்னுடைய வழக்கத்தின்படியே தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியேல் 6:10 நாம் வாசிக்கிறோம்ல. தாவீதை பாருங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவர் சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் நான் தினமும் 7 முறை துதிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்றார்ல. நாமும் எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக இருப்போம். சமையல் செய்யும் போது, தேவனே என்னை அனல் உணவர்களாக மாற்றும் என்று செபிங்க. துணி துவைக்கும் போது, இந்த அழுக்கு எப்படி போகுதோ அது போல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் சுத்திகரிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. சாப்பிடும்போது, தேவனே ஆத்தும ஆகாரத்தை நான் மற்றவர்களுக்கு தரணும், என்னை ஊழியத்துல பயன்படுத்துங்க என்று சொல்லுங்க. எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக இருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.